ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். தொடர்ச்சியாக நம்ம சவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் வார்த்தைகளில் முதல்ல வரக்கூடிய சவுண்ட்ஸ், அதே மாதிரி வார்த்தையோட கடைசியில் வரக்கூடிய ஒரு 2 எழுத்து 3 எழுத்துக்கள் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இது நீங்கள் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறதுக்கும் உங்களுக்கு சவுண்ட்ஸ் நல்லா ஃபெமிலியர் ஆகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு 5 சவுண்டும் ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய 2 எழுத்து 3 எழுத்து உச்சரிப்புகள் தான் பார்க்க போகிறோம். இது நம்ம இங்கிலீஷ்ல ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆட் பண்றதை நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேர்டோட கடைசியில வர்றத சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 சவுண்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னன்னா, ஐயும் எண்ணும் சேர்ந்து வரும்போது என்ன சவுண்ட் வருதுன்னா இன் இன் அப்படிங்கிற சவுண்ட் வருது. ஸோ இந்த சவுண்ட் வேர்ட்ல எப்படி வருது பாருங்க. ஸோ இங்க ஐ எண்ணுக்கு இன் அப்படின்றது நமக்கு தெரியும். இன்சர்ட் இன்சர்ட் இன்சர்ட். அப்போ இங்க இ இன் அப்படின்ற சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம ஈன்றனால ஈ எழுத்தை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா ஐக்கும் ஈங்கிற சவுண்ட் இருக்கு, ஈக்கும் ஈங்கிற சவுண்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம இங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன் அப்படின்னா ஐ என் தான் எழுதணும் அப்படின்றத நமக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது பாருங்க, இன் இஸ் இன்ஸ் பெ இக் பெக் ஷன் இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன் இன்ஸ்பெக்ஷன். ஓகே, டிஐஓஎன்னா ஷன் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி இங்க ஐஎனுக்கு இன் அப்படின்ற சவுண்டு. இங்க பாருங்க, இங்க எஸ் ஐடிஇ இருக்கு இல்லையா? ஸோ இங்க பாருங்க ஒரு ரூல் இருக்கு. இங்க ஒரு வவல் இருக்கு, இங்க ஒரு வவல் இருக்கு. அப்போ ஐ டேஷ் இ, இந்த ரூல் படி பார்க்கும்போது இந்த ஐக்கு என்ன சவுண்ட் நம்ம கொடுக்கணும்? லாங் சவுண்டு ஐங்கிற சவுண்டு கொடுக்கணும். ஓகே, அப்போ இஸ் ஐ சைடு சைடு அப்படின்னு படிக்கணும். அப்போ இன் சைடு இன்சைடு. ஒரு வேர்டு படிக்கும் போதே நீங்க இந்த மாதிரி ரூல்லாம் வந்துச்சுன்னா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓகே இதுக்கு இந்த இடத்துல இந்த வவலுக்கு இந்த சவுண்டு தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க சொல்லி சொல்லி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனோ இல்ல டவுட் வராது என்ன சவுண்டு கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதனாலதான் உங்களுக்கு நான் சில வேர்ட்ஸ்ல இந்த மாதிரி ரூல்ஸ் வர்றது எல்லாமே ஷேர் பண்றேன். அடுத்தது பாருங்க, டிஆர்ஐ. டீயோட சவுண்ட் என்னது? இட்டு அப்படிங்கிற சவுண்டு. இரு ஐ ரை ட்ரை ட்ரை. ஸோ இங்க ட்ரை அப்படின்றதுக்கு டிஆர்ஐ. ஸோ நம்ம ட்ரை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? டிஆர் வை எழுதிடுவோம். ஏன்னா வைக்கும் ஐங்கிற சவுண்ட் இருக்கு அப்படின்றனால. ஆனா இங்க வை போட்டோம்னா அது மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடும். டிஆர்ஐ ட்ரை. ஓகே, ட்ரை சிக்கிள் ட்ரைசிக்கிள். ஓகே, ட்ரைசிக்கிள். அதே மாதிரி பாருங்க, ட்ரை ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, ஆங்கிள். இ சைலண்ட், ட்ரையாங்கிள் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி டியும் ஈயும் சேரும்போது டிங்கிற சவுண்டு. இட்டு ஈயோட சவுண்டு ஈங்கிற சவுண்டு. அப்போ இட்டு இ டி அப்படின்னு படிக்கணும். அப்போ டி வேல்யூ வேல்யூ. ஸோ இங்க இந்த யூவும் ஈயும் சேர்ந்து பாருங்க யூங்கிற சவுண்டு. ஸோ இதெல்லாமே நம்ம சவுண்ட்ஸ்ல படிச்சிருப்போம். யூக்கும் ஈக்கும் யூங்கிற சவுண்டு முடியும். அப்போ யூ ஆ வ இல்லு யூ லியூ வேல்யூ வேல்யூ அப்படின்னு படிக்கணும். டி வேல்யூ. அடுத்தது பாருங்க, டிஇக்கு டி அப்படிங்கிற சவுண்டு. ஆக் டி வேட். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ரூல் வந்திருக்கு. அது என்ன ரூல்னா ஏ டேஷ் இ ரூல். இது எங்க வரும் அப்படின்னா லாங் சவுண்ட், ஏயோட லாங் சவுண்ட் ரூல்ல நமக்கு வரும். ஏ டேஷ் இ வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும்? ஏங்கிற சவுண்ட் கொடுக்கணும். ஓகே, அப்போ ஏ இட் வேட் ஆக்டிவேட் ஆக்டிவேட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, டி பக் பக். ஓகே, இப்பு ஆ இங்க ஆ பக் டி பக் அப்படின்னு படிக்கணும். ஓகே, டி பக். அடுத்தது பாருங்க, இஎன். இங்க என் அப்படின்ற சவுண்ட்ல வருது. என் க்ளோஸ். இங்கேயும் பாருங்க ஒரு ரூல் வருது. ஓ எழுத்தோட லாங் சவுண்டோட ரூல் ஓ டேஷ் இ. ஸோ ஓ டேஷ் இ அப்படின்னா இந்த டேஷ்ல எந்த கான்சனன்ட் வேணாலும் வரலாம். ஸோ இங்க என்ன சவுண்ட் நம்ம கொடுக்கணும்? ஓவோட லாங் சவுண்டான ஓங்கிற சவுண்ட் கொடுக்கணும். அப்போ இக்கு இல்லு ஓ லோ இஸ் க்ளோஸ் அப்படின்னு படிக்கணும். அப்போ என் க்ளோஸ் என் க்ளோஸ் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி பாருங்க, அடுத்த வேர்டுலையும் நமக்கு ஏ டேஷ் இ நம்ம இங்க சொல்லி கொடுத்தேன் இல்லையா உங்களுக்கு, ஏ டேஷ் இ ரூல். சேம் அதே ரூல் தான் இங்க வருது. இங்க டி வந்திருக்கு, இங்க எஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அப்போ இ எண்ணுக்கு என் அப்படின்னு படிக்கணும்.
இங்க சியோட சவுண்டு இக்கு சவுண்டு. ஸோ இங்க ஏக்கு என்ன சவுண்ட் கொடுக்கணுன்ற கன்ஃபியூஷன் தேவையில்லை. ஏன்னா இங்க வந்து நம்ம படிச்ச லாங் சவுண்டோட ரூல் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா ஏ டேஷ் ஈயா, ஏ டேஷ் ஈன்னு போது என்ன சவுண்டு ஆட்டோமேட்டிக்கா ஏங்கிற லாங் சவுண்டு. அப்போ இக்கு ஏ கேன்ற சவுண்டு வரும். எஸ்ஸோட சவுண்டு இஸ். அப்போ கேஸ் என் கேஸ் என் கேஸ் அப்படின்னு படிக்கணும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க என் டேங்கிள் டேங்கிள். ஓகே, இந்த கில் ஜிஎல் வரும்போது கில் கில் அப்படின்ற சவுண்டு. கான்சனன்ட் 2 கான்சனன்ட் சேர்ந்து படிக்கிற சவுண்டெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இக்கு எல் கில் அப்படின்ற சவுண்ட் வரும். ஓகே, என்டாங்கிள் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது லாஸ்ட் ஒன் பாருங்க இஎக்ஸ். ஸோ இங்க ஈயோட சவுண்டு ஏங்கிற சவுண்டு வருது. எக்ஸோட சவுண்டு இக்ஸ், இக்கு இஸ் ரெண்டுமே சேர்த்து வரும். அதை சேர்த்து இக்ஸ் இக்ஸ் அப்படின்னு படிக்கணும். அப்போ ஏ கூட வரும்போது எக்ஸ் எக்ஸ். ஓகே, எக்ஸ் ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட். இட்டு இரு ரா இக்கு இட் ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க எக்ஸ் போர்ட் ஓ ஆர் இட் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட். இங்க வந்து ஓ ஆறு வரும்போது ஆறு கண்ட்ரோல் வவல் நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ரூல் தான் உங்களுக்கு வந்து இங்க வரும். ஓவோட சவுண்டை விட கொஞ்சம் ஆரோட சவுண்டு அழுத்தமா வர மாதிரி இருக்கும். எக்ஸ்போர்ட் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க எக்ஸ், இங்கேயும் ஏ டேஷ் இ ரூல் வந்திருக்கு பாருங்க. ஏ டேஷ் இ ரூல் வந்திருக்கு. இங்க வந்து எல் வந்திருக்கு இடையில. ஓகேவா, அப்போ இஹு ஏ ஹே இல் ஹேல் ஹே இல் ஹேல் அப்படின்னு படிக்கணும். அப்போ ஃபுல்லா சேர்த்து படிச்சோம்னா எக்ஸ் ஹேல் எக்ஸ் ஹேல் எக்ஸ் ஹேல் அப்படின்னு படிக்கணும். ஓகே, ஸோ இதுல வந்து ஐஎன் போட்டுட்டு ஹெச்ஏஎல்இன்னு போட்டீங்கன்னா இன்ஹேல் இன்ஹேல். இது எக்ஸ்ஹேல். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்க ரிவிஷன் பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சவுண்ட்ஸும் நம்ம படிச்சுக்கிட்டோம். அதே நேரம் ஒரு வேர்டை ரீட் பண்ணும்போது இந்த லாங் சவுண்டு ஷார்ட் சவுண்டோட ரூல் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து இந்த வவலுக்கு இந்த சவுண்ட் தான் வரும், இந்த ரூல் இங்க வருது இல்ல அப்படின்ற மாதிரி உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க நிறைய ரீடிங் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்க முன்னாடி படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ரூல்ஸ் எல்லாம் அந்த வேர்ட்ஸ்ல வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஐஓஎன் அப்படின்னா ஷன் அப்படின்ற சவுண்டு கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா, அதே மாதிரி இந்த ஐ டேஷி, அதே மாதிரி ஏ டேஷி, ஓ டேஷி, இந்த மாதிரி வரும்போது அந்த எழுத்துக்களோட லாங் சவுண்டான அந்த சவுண்ட் வந்து சொல்லணும். இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய ரீடிங் பண்ணும்போது. இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களாலையும் உங்களோட ரீடிங் ஸ்கில்லை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க ஒரு பிகினரா இருந்தா கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எழுதும் போதும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த சவுண்ட்ஸ்க்கான ஸ்பெல்லிங் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட மைண்ட்ல நல்லா செட் ஆயிரும். ஸோ அந்த வேர்டை நீங்க அப்படியே வந்து கேட்டுட்டு கூட அந்த சவுண்ட்ஸை வச்சு ஈஸியா உங்களால எழுத முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே எல்லாத்துக்கும் கரெக்டா வராது, மிஸ்டேக்ஸ் வரும். எழுத கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான லெசன்ஸ் நம்ம சேனலில் அப்டேட் ஆகும். அது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.